மன்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ். 6 முதல் 60 வரை. மன்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ். தியாக தலைவி சின்னம்மா அவர்களின் ஆசி பெற்ற சாத்தூர் சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் பசும்பொன் மக்கள் தேசம் கட்சி நிறுவன தலைவர் கே. இசக்கிராஜா இப்பகுதி பொதுமக்களிடையே தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். பின்பு பத்திரிகையாளர் சந்திப்பில் கூறியதாவது. மதுரை டைரி செய்திகளுக்காக கே. திருப்பதி. வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் புரட்சி தலைவி மாண்புமிகு சின்னம்மா அவர்களோடு கூட்டணி அமைத்து எங்களது பிஎம்டி பசும்பொன் மக்கள் தேசம் கட்சியின் சார்பாக 2 தொகுதிகளில் நாங்கள் போட்டியிடுதோம். ஒன்று சாத்தூர், இன்னொன்று ஆலங்குளம். சாத்தூரில் நான் போட்டியிடுதேன். ஆலங்குளத்தை எங்களுடைய கட்சியின் துணைத் தலைவர் மாடசாமி போட்டியிடுகிறார். அதுபோல் தென் தமிழகம் முழுவதும் மாண்புமிகு சின்னம்மா அவர்கள் வந்து வேட்பாளர்கள் நியமித்துள்ளார்கள். அனைத்து தொகுதிகளுக்குமே நாங்கள் ஒரு கண் வச்சிருக்கிறோம். அதில் சாத்தூரில் கூடுதலாக நாங்கள் இன்னைக்கு வேலை பார்த்துட்டு இருக்கிறோம். சாத்தூர் தொகுதி கிட்டத்தட்ட வெற்றி உறுதியாகிவிட்டது. எங்களுடைய முக்குளத்தூர் மக்கள் அனைவரும் அனைத்து கிராமங்களையும் இசக்கிராஜா தேவருக்கு தென்னந்தோப்பு சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என்று தீர்மானமே போட்டிருக்காங்க. அனைத்து கிராமங்களிலையும் தன்னெழுச்சியா எங்களை கூப்பிடுதாங்க. நான் தங்கியிருக்க இடத்துக்கு எல்லா கிராமத்திலிருந்து தேடி எங்க ஊருக்கு ஏன் இன்னும் வரல அப்படிங்கிற அளவுக்கு மக்கள் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பாசத்தை நினைச்சு, என்னுடைய அன்பை நினைச்சு ரொம்ப பெருமை அடைகிறேன். இந்த என்னுடைய மக்களுக்கு ஒரே ஒரு கோரிக்கை தான். ஒரு 4-5 கோரிக்கையை சொல்லியிருந்தாங்க. இந்த மக்களுடைய வேதனையை நானும் இந்த 10 நாள் அந்த ஊர்ல இருக்கும்போது தெரியுது. தண்ணி சரியில்லை, இந்த தண்ணியால் இந்த மக்கள் நிறைய நோய்வாய்ப்படுவாங்கன்னு தெரியுது. சரியான மருத்துவமனைகள் இல்லை. வெடி விபத்து ஏற்பட்டு சாதாரண காயம் இருக்கவங்க கூட இறந்து போயிருந்தாங்கன்னா மருத்துவமனை தரமா இல்லை. 15 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் போக வேண்டியிருக்கு. இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு மருத்துவமனை கொண்டு வரணும். அனைத்து வசதிகளையும் உள்ளடக்கிய மருத்துவமனையா அது இருக்கும். தண்ணீர் இன்னைக்கு மீத்தேன் திட்டம், அந்த திட்டம் சொல்லி பைப் போட்டு எங்க டெல்லியில இருந்து இங்க கொண்டு வந்துடலாமா, குஜராத்ல இருந்து கொண்டு வந்துடலாமா? எது மீத்தேன் பைப்பையா? இந்த இருக்க தாமிரபரணி ஆற்றுல இருந்து, வைகை ஆற்றுல இருந்து தண்ணி கொண்டு வர முடியாதுங்க. கொண்டு வருவோம். தண்ணியை கொண்டு முதல்ல இந்த மக்களுக்கு நல்ல தண்ணியை கொடுப்போம். சுகாதாரம், காற்று, இந்த மக்களுடைய எப்படின்னா இலவச பயிற்சி கூடம், கல்வி பயிற்சி கூடம், அகாடமிகள் இதெல்லாம் திறக்கணும்னு நினைச்சிருக்கிறோம். ஜெயிச்ச உடனே இதெல்லாம் நான் கண்டிப்பாக ஜெயிக்காட்டாலும் சரி, அதாவது அதுக்காண்டி இந்த தொகுதி மக்களுடைய நிலைமையெல்லாம் பார்த்துட்டு இவங்க ஓட்டு போட்டால் தான் இவங்களுக்கு செய்யணும் அப்படிலாம் கிடையாது. இனிமேல் இந்த தொகுதிக்கு உட்காந்துட்டோம் அப்படிங்கிற தொகுதி மக்களுக்கு ஏற்கனவே நான் இப்போ மட்டும் செய்யலை. இந்த தொகுதிக்கான அத்தனை சேவைகளையும் நான் 3 வருஷமா இந்த மக்கள் கேட்ட அத்தனையும் நான் செஞ்சு கொடுத்துட்டு தான் இருக்கிறேன். அதனால நான் புதுசு கிடையாது. இப்போ வந்திருக்க வேட்பாளர்கள் தான் புதுசு. அதனால இந்த மக்கள் என்னை நம்புவாங்க, வாக்களிப்பாங்க. மாணவ மாணவிகளுக்கு எனக்கு பாதுகாப்பா இருக்காங்க. மாணவ மாணவிகளுக்கு கண்டிப்பான முறையில் அவர்கள் படித்து முடிச்ச உடனே அரசு உத்தியோகத்துக்கு போறதுக்காண்டி இலவசமா நாங்கள் அகாடமி ஆரம்பிக்க போறோம். அவங்க படிச்சு +2 படிச்சு இல்லை டிகிரி முடிச்சுட்டாங்கன்னா 3 சாப்பாடு போட்டு அவங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஆசிரியர்களை வச்சு அவங்களுக்கு குரூப் 1 குரூப் 2 விஏஓ இந்த மாதிரி டிஎன்பிசிஸ் அதெல்லாம் நம்ம ரெடி பண்ணிடணும்னா இந்த எல்லாமே இலவசமா புத்தகங்களை ரெடி பண்ணி இதெல்லாம் கொடுத்து அவங்களை கல்வி ரீதியா வளர்க்கணும். அது ஒரு அதிகாரத்தை கொண்டு வரணுங்கிறதுல ரொம்ப நாங்கள் தெளிவாக. தொழிலுக்கு போறவங்களுக்கு ஒரு பயிற்சி மையம், வெடி விபத்தை ஏற்படாத வகையில ஏற்படக்கூடாது. அது முதல்ல பயிற்சி மையம் கண்டிப்பான முறையில் வச்சாகணும். அது பயிற்சி கூட நம்ம அமைப்போம். அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. அதை நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம். எந்த ஒரு வெடி விபத்து இல்லாத அளவுக்கு நாங்கள் ரெடி பண்ணோம். அதையும் மீறி ஒரு சில விதிகள் நடைபெறும் பொழுது அந்த குடும்பத்தினர் செக்யூர் பண்ண, பாதுகாப்பு கொடுப்பதற்கான ஏற்பாடுகளும் நிறைய இன்சூரன்ஸ் காப்பீடு திட்டங்கள், பிஎஃப் எல்லாம் இன்னைக்கு சரியா இந்த தொழிலாளர்களுக்கு எதுவுமே போகலை. அதனால உசுறு கொடுத்து வேலை பார்த்துக்கணும். அன்னைக்கு உடலை வாங்குவதற்கு என்னத்தை 2 லட்சம் 3 லட்சம் கொடுத்தாங்களோ அதுதான் இவங்களுக்கு இதாக இருக்கு. அதனால அந்த மாதிரி கட்டம்லாம் இல்லாம இந்த மக்களை நிம்மதியா அவங்க உசுறு போற அளவுக்குலாம் தொழில் இருக்காது. பட்டாசு தொழில் எந்த ஒரு விபத்தும் ஏற்படாத வகையில பாதுகாப்பு மாற்றுக்கிறது கிடையாது. கலை
Jallikattu dhotis and shirts from the house of Plateau.